கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி மகிமையான கிரீடம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1 9 வரைக்கும் வாசிக்கும் போது அதில் ஒரு காரியத்தை நாம் காண முடிகிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு மகிமையான கிரீடத்தை தருவதாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மகா அலெக்சாண்டரை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் இரவில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்திலே சிலர் தங்களுடைய தலையிலே ஒரு விதமான கிரீடத்தை அணிந்திருக்கிறார்கள். அந்த கிரீடத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதாக பொறிக்கப்பட்டிருந்ததை இவர் பார்க்கிறார். இப்படியாக அவர் தூங்கி விழித்து கொண்டு அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய படை வீரர்களோடு கூட நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டத்தார் அவரை தேடி வருகிறதை காண்கிறார். அவருடைய நெற்றியிலே அவர் சொப்பனத்தில் பார்த்தது போலவே தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதாக பொறிக்கப்பட்ட ஒரு கிரீடம் இருக்கிறதை கண்டு உடனடியாக மகா அலெக்சாண்டர் அவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். இதை பார்த்த படை தளபதிகளில் ஒருவர், மகா அலெக்சாண்டரா, நீர் இருந்து கொண்டு ஏன் ஒரு மனுஷனுக்கு முன்பாக தலை குனிந்தீர்? எனக்கு வெட்கமா இருக்கிறது என்று சொன்னாராம். இதை பார்த்த மகா அலெக்சாண்டர் இப்படியாக சொன்னார், நான் அந்த மனுஷனுக்கு தலை குனியவில்லை, அவர் நெற்றில் எழுதியிருந்த அந்த வார்த்தைக்குத்தான் நான் கனத்தை கொடுத்தேன் என்று சொன்னாராம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலகமே அவனுக்கு தலை குனியும் என்பதை மறந்து விடாதீர்கள். பிசாசு பயப்படுவது யாரை கண்டென்றால் தேவனுடைய வார்த்தையை பார்த்துதான். ஆம், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போதெல்லாம் பிசாசு நடுங்குகின்றான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்போது பிசாசு ஓடி போகிறதை நாம் பலருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடத்திலும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் தயவு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.